இந்த உலகத்தில் உள்ள அத்தனை இன்பங்களை விடவும் செல்வங்களை விடவும் மதிப்பு மிக்கது என்று சொன்னார்கள். மொத்த துன்யாவை விட எவ்வளவுங்க? சொர்க்கத்தில் ஒரு ஸ்கொயர் ஃபீட், ஒரு கதம், ஒரு பாதம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த நெருக்கடியும் இல்லாமல் உங்களது ரப்பை சொர்க்கத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் வருகையை ஏற்று அருள் புரிவானாக. உங்கள் இந்த அமர்விலே அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் உங்களுக்கு வழங்கி நீங்கள் விரும்புவதை விட சிறந்த வாழ்க்கையை இம்மையிலும் உங்களுக்கு கொடுத்து மறுமையிலும் சிறந்த சிறப்பான சொர்க்க வாழ்க்கையை அல்லாஹு தஆலா உங்களுக்கு நசீபாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் சொர்க்க பூங்காவிலே ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஒரு அமர்வை பார்க்கும்போது, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது மனமெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் மிகுந்த சந்தோஷப்படுகிறது. அல்லாஹ்வுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை செய்து பொறுமையாக பல முக்கியமான வேலைகள் எல்லாம் இருந்தாலும் கூட அதைவிட முக்கியமான வேலை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேட்பது என்ற அடிப்படையிலே இந்த இடத்திலே நீங்கள் ஒன்று கூடியிருக்கிறீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த நபி தோழர்களுடைய மனைவிமார்கள், அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய குடும்பத்தார்கள், அந்த காலத்து பெண்கள் எந்த ஒரு தியாக வாழ்க்கையிலே வாழ்ந்தார்களோ அதே வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா உங்களையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். இன்றைய கால சமுதாய மக்களுக்கு உங்களையெல்லாம் ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்கிறேன். ஆமீன். பொதுவாக இந்த துன்யாவை பற்றியே நாம் பேசி வருகிறோம் இல்லையா? ரெண்டு பேர் சேர்ந்தோம் என்று சொன்னால் ட்ரெஸ்ஸை பார்த்தா இந்த ட்ரெஸ்ஸை எங்கே வாங்கின, கையில் இருக்கிற வாட்சை பார்த்தா எங்கே வாங்கின, ஏன் காலில் போட்டுக்கிற செருப்பை பார்த்தா கூட இந்த செருப்பை எங்கே வாங்கினா, எவ்வளவு, என்ன பிராண்டு எல்லாம் கேட்குறாங்க இல்லையா? மனிதர்கள் பொதுவாக இந்த உலக வாழ்க்கையின் மோகமுடையவர்கள், உலக வாழ்க்கையின் ஆசை உடையவர்கள். எல்லாருக்கும் ஆசை இருக்கு. சகோதரிகளே, நாம் ஆசை வைக்க வேண்டியது இந்த உலகம் அல்ல என்பதை முதலில் தெளிவாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஆசை வைக்க வேண்டியது இந்த உலகம் அல்ல. இந்த உலகத்தில் ஹலாலானதை அனுபவிக்கலாம், இந்த உலகத்தில் ஹலாலானதை அனுபவிக்கலாம். ஆனால் அதில் நமது மனதை பறிகொடுத்து விடக்கூடாது. புரிஞ்சு? எப்படி? நல்ல வீடு கட்டியிருக்கிறீங்க, பரவாயில்லை. நல்ல ட்ரெஸ் வாங்கி இருக்கிறீங்க, பரவாயில்லை. உங்களுடைய பொருள்கள், நீங்க பயன்படுத்துகின்ற பொருள்கள் எல்லாவற்றிலும் நல்ல தரமான பொருள், பரவாயில்லை. அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். ஆனா ஜக்காத்து கொடுத்ததுக்கு பிறகு வாங்கியிருக்கலான்னு சொல்லி அந்த செல்வத்திற்கு ஜக்காத்து கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும், அந்த செல்வத்தினுடைய ஹக்கு நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும், ஹலாலான முறையில் சம்பாதித்திருக்க வேண்டும், அதற்குரிய ஏழைகளின் ஹக்குகள் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். பிறகு நீங்கள் அனுபவித்தால் அல்லாஹ் உங்களை கேட்க மாட்டான். ஆனால்
அனுபவிப்பது என்பது வேறு, அதன் மீது நமக்கு மோகம் ஏற்படுவது என்பது வேறு, அதன் மீது நமக்கு பேராசை ஏற்படுவது என்பது வேறு. ஒரு வீட்டில் ஒரு அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, காய்ச்சலாக இருந்தாங்க. ரொம்ப வயசுலாம் கிடையாது, ஒரு 50 வயசு அந்த மாதிரி இருக்கும். அந்த வீட்டில் ஒரு பிரச்சனையாகி போச்சு. என்ன பிரச்சனைனா, வீட்டில் இருந்த ஒரு வைர நகை காணா போச்சு. வீட்டில் இருந்த வைர நகை, வைரம் தெரியுமா, வைர நகை காணா போச்சு. 2 நாளாக வீட்டுக்குள்ளார தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி என்ன செய்யறது, 2 நாளாக தேடி காணோம். வீட்டுக்கார அம்மாட்ட சொல்லி தானே ஆகணும். பிள்ளைங்கெல்லாம் என்ன செய்யறது, பயமாகவும் இருக்குது. அம்மாவுக்கு அந்த நகை மேலே அவ்வளோ ஆசை, அந்த வைர நகை மேலே அவ்வளோ ஆசை. பொத்தி பொத்தி மூடி மூடி வச்சு வச்சு பார்ப்பாங்க, போட்டு பார்க்குறாங்களோ இல்லையோ அதை திறந்து திறந்து பார்த்துப்பாங்க. ரொம்ப பேர் இப்படித்தான், அனுபவிக்க மாட்டார்கள், பார்த்து பார்த்து ரசித்து கொண்டிருப்பார்கள். எதுக்குங்க? அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியமத்தை அணிய வேண்டியதை அணிந்து பயன்படுத்த வேண்டியதை பயன்படுத்துவதுதான் அந்த நியமத்துக்குரிய மரியாதை. அதை விட்டுப்புட்டு அல்மாரியில் வச்சு திறந்து திறந்து பார்த்தா, அப்படித்தான் அந்த அம்மா செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. யாரோ வீட்டில் வேலை செய்கிறவங்க பார்த்தாங்க, போட்டாங்க ஆட்டைய. சரியா, என்ன செய்யறது, சொல்லி ஆகணும். ரொம்ப பவ்யமாக போய் அமைதியாக போய், அம்மா அப்படின்னாங்க. என்னம்மா அப்படின்னாங்க. இந்த மாதிரி அந்த வைர நகை, என்னமாச்சு வைர நகைக்கு? அமைதி. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, சாப்பிட்டீங்களாம்மா, மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா தான் இருக்கிறேன். இந்த வைர நகைன்னு சொன்னி என்னமாச்சு? கடைசியில் ஒரு வழியா, அம்மா இந்த வைர நகை காணா போச்சுமா அப்படின்னா. காணா போச்சா? முடிஞ்சு, அதோட ரூஹே போயிடுச்சு, அதோட ரூஹே போச்சு, முடிஞ்சு, ஜனாசா அவ்வளவுதான், மையத் மையத்து அவ்வளவுதான். நோ கலிமா, நோ திக்ர், நோ துஆ, நோ இஸ்திக்ஃபார். வைர நகை காணா போச்சா, முடிஞ்சு, அவ்வளவுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஓத வேண்டியதா. பக்கத்தில் இருக்கவங்க அவங்க ஓத முடியாது. சிரிக்காதீங்க, நான் சொல்றது விவரமா கேளுங்க. பார்த்தீங்களா என்ன அர்த்தம், என்னமா அர்த்தம்? அப்ப அந்த துன்யா தான் கல்புக்குள்ளார இருந்துச்சு. யார் இல்லை? அல்லாஹ் இல்லை, மறுமை இல்லை, ஆகிரத் இல்லை, சொர்க்கத்தின் ஆசை இல்லை. அதனாலதான் வைர நகை காணவுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், மௌத்தாயிட்டாங்க. அட, சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுப்பான், மறுமையில் அல்லாஹ் கொடுப்பான். அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன தைரியம் இருந்ததா? இல்லை. சகோதரிகளே, நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த சொர்க்கத்தை பற்றி பேசுவதை நாம் குறைத்து விட்டோம் அல்லது விட்டு விட்டோம். எனவேதான் இந்த அலங்கரிக்கப்பட்ட இந்த உலக வாழ்க்கையிலே நாம் மனதை பறிகொடுத்திருக்கிறோம். நம்ம முன்னோர்கள் இந்த உலக வாழ்க்கைக்கு எப்படி தெரியுமா உதாரணம் சொல்லுவாங்க, சொல்றேன்னு கோச்சிக்க கூடாது. ஒரு 95 வயசு கிழவி எப்படிமா இருப்பாங்க? நல்ல கிழவி எப்படி இருப்பாங்க? அந்த கிழவிக்கு ஒரு குமரி மாதிரி மேக்கப் போட்டா எப்படி இருக்கும் சொல்லுங்க? அதுதான் துன்யான்னு சொன்னாங்க. எப்படி? ஒரு கடுமையான குடுகுடு கிழவின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த கிழவிக்கு ஒரு குமரி மாதிரி மேக்கப் போட்டா எப்படியோ அதுதான் துன்யா. இந்த துன்யா மேக்கப் பண்ணப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறான். இன்னா ஜய்யன்னா இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஜீனத்தல் லஹா. அவ்வளவுதான், அலங்காரமாக ஆக்கி இருக்கிறோம். ஜுய்யின லின்னாஸ், மக்களுக்கு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சகோதரிகளே, இது உண்மையான அலங்காரம் அல்ல, போலியான அலங்காரம், சாயம் வெளுக்கக்கூடியது. சுருக்கமாக சொல்வதென்றால் சாயம் வெளுக்கக்கூடியது. எதை நாம் பார்க்கிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ எல்லாம் போலியானது, எல்லாம் ஒரு மயக்கம். அல்லாஹு தஆலா அப்படித்தான் சொல்கிறான். வலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, உலக வாழ்க்கை உங்களை மயக்கிவிட வேண்டாம். எப்படி சொல்கிறான்? உலக வாழ்க்கை உங்களை மயக்கிவிட வேண்டாம், ஏமாற்றிவிட வேண்டாம். அல்லாஹ் அக்பர். அன்பு சகோதரிகளே, அப்ப நாம் ஆசைப்பட வேண்டியது எது தெரியுமா? சொர்க்கம் என்ற ஒரு
முடிவில்லா வாழ்க்கையை, இன்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை, மனம் மகிழ்ச்சி படக்கூடிய ஒரு வாழ்க்கையை அல்லாஹு தஆலா அமைத்து வைத்திருக்கிறான். அந்த வாழ்க்கைக்குத்தான் நாம் தயாரிப்பு செய்வதற்காக இங்கே வந்திருக்கிறோம். அந்த வாழ்க்கையைத்தான் நாம் ஆசைப்பட வேண்டும். அந்த வாழ்க்கையில்தான் நாம் நமது மனதை பறிகொடுக்க வேண்டும். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தெரியுமா? وَفِي ذَلِكَ فَلْيَتَنَافَسِ الْمُتَنَافِسُونَ. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், وَفِي ذَلِكَ فَلْيَتَنَافَسِ الْمُتَنَافِسُونَ. போட்டி போடக்கூடியவர்கள், ஆசைப்படக்கூடியவர்கள் சொர்க்கத்தை ஆசைப்படட்டும். உங்களுக்கு ஆசை, போட்டி போடணும், அப்படியா? அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கத்தின் மீது ஆசைப்படுங்கள். லிமிஸ்லி ذلك فليعمل العاملون. சொர்க்க இன்பங்களை அல்லாஹ் சொல்லி சொல்லி வந்து அந்த சொர்க்கத்திற்காக அமல் செய்யட்டும். என் அன்பு சகோதரிகளே, இன்றைக்கு தீன் மார்க்கம் நமக்கு ஏன் கஷ்டமா இருக்கு தெரியுமா? சொர்க்கத்தினுடைய அருமை தெரியாததால், சொர்க்கத்தினுடைய மதிப்பு தெரியாததால். அதனுடைய மதிப்பு தெரிந்துவிட்டால் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலையும் பெரிதாக கருத மாட்டீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய எந்த தர்மத்தையும் தியாகத்தையும் சாதாரணமாக ஒரு அற்பமாக பார்ப்பீர்கள். இன்னும் செய்ய வேண்டுமே செய்ய வேண்டுமே என்ற ஆசை வரும், ஆர்வம் வரும். யா அல்லாஹ், அந்த சொர்க்கத்தை பெறுவதற்குண்டான அமல் நான் எதையும் செய்யவில்லை, என்னை மன்னித்து எப்படியாவது என்னை சொர்க்கத்தில் சேர்த்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் அழுவீர்கள். அதனுடைய மதிப்பு தெரியாதனால தான் நம்ம இன்று சாதாரணமா சின்ன சின்ன அமலை செஞ்சுட்டு இப்படி காலரை தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். எப்படி? அதனுடைய அருமை மதிப்பு தெரியாதனால தான் நாம் செய்யக்கூடிய சாதாரண அமல்கள், அதிலும் எத்தனை ஓட்டை இருக்குதோ, அந்த அமல்கள்லையும் எவ்வளவு ஓட்டைகள் இருக்கின்றனவோ, இந்த அமல்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு விலையாக ஆகிவிடுமா? அல்லாஹு தஆலா நம்மை மன்னிக்கவில்லை என்றால் ஒரு கணம் யோசித்து பாருங்கள். பாருங்க, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 ஹதீஸ் பதிவு செய்றாங்க சஹீஹுல் புகாரில. என்ன சொல்றாங்க? நமக்கு ஒரு அதாவது சொர்க்கத்தை வேல்யூ, சொர்க்கத்தை மதிப்பிடுவதற்கு ஒரு விளக்கம், ஒரு உதாரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உலகத்திலேயே ஒரு பணக்கார நாட்டை கற்பனை பண்ணுங்கம்மா. உலகத்தில் ஒரு பெரிய பணக்கார நாடு, ரொம்ப பெரிய பணக்கார நாடு கற்பனை பண்ணிட்டீங்களா? சரி, அதுல உங்களுக்கு ஒரு பெரிய பங்களா வாங்கணும், ஒரு பெரிய வில்லா வாங்கணும், பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் வாங்கணும். ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்குறதா இருந்தா 1000 ஸ்கொயர் ஃபீட், 2000 ஸ்கொயர் ஃபீட். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவுமா இந்த உலகத்தில் அதிகபட்சமா விலை? ஒரு கற்பனை போட்டு பாருங்களேன். சரி, இப்படி ஒரு கற்பனை வைங்களேன். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு $1,00,000 வச்சுங்க, போயிட்டு போகுது. கற்பனை தானே, வச்சுக்க வேண்டியதானே. $1,00,000 வச்சுங்க. என்ன பாருங்க. ஆனா $1,00,000 ஸ்கொயர் ஃபீட்லாம் இருக்குதான்னு தெரியல, சொல்றேன் உதாரணத்துக்கு. அப்படியே காஸ்ட்லியா இருந்தாலும் கூட நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் படைத்த, ரப்புல் ஆலமீன் படைத்த பேரின்பம் நிறைந்த அந்த சொர்க்கத்தை பற்றி நமக்கு சொன்னார்கள். வல மௌதிஉ ஸௌதி அஹதிக்கும் ஃபில் ஜன்னah கைரும் மின துன்யா வமா அலைஹா. இன்னொரு அறிவிப்பிலே சொன்னார்கள், வல மௌதிஉ கதமின் ஃபில் ஜன்னah கைரும் மின துன்யா வமா அலைஹா. சொர்க்கத்திலே ஒரு பாதம் அளவு உள்ள இடம், எவ்வளவு இடம்? ஜஸ்ட் ஒரு கால் வைக்கிற அளவுக்குண்டான இடம் இந்த உலகத்தை விடவும், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை இன்பங்களை விடவும் செல்வங்களை விடவும் மதிப்பு மிக்கது என்று சொன்னார்கள். மொத்த துன்யாவை விட எவ்வளவு? எவ்வளவுங்க? சொர்க்கத்தில் ஒரு ஸ்கொயர் ஃபீட், ஒரு கதம், ஒரு பாதம். இன்னொரு அறிவிப்பிலே சொன்னார்கள், ஒரு சாட்டை, ஒரு ஆடு மாடு ஒரு ஒட்டகத்தை ஓட்டுறதுக்கு ஒரு சாட்டை வச்சிருப்பாங்கல்ல, ஒரு முளத்துல சின்ன கயிறு, அந்த அளவு சொர்க்கத்தினுடைய இடம்
துன்யாவில் உள்ள செல்வங்களை விட சிறந்தது என்று சொன்னார்கள். நினைச்சு பாருங்க. அந்த மாதிரி சொர்க்கம் குறைஞ்சபட்சம் ஒரு சொர்க்கவாசிக்கு எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா? அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை நசீபாக்கும். சொர்க்கம் இருக்குதே, அந்த மாதிரி சொர்க்கம் எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா? புகாரிலையும் முஸ்லீம்லையும் ஒரு ஹதீஸ் வரும். எப்படின்னா பாருங்க, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிருப்பாங்க, நரகவாசிகள் நரகத்துக்கு போயிருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும் நரகத்திலிருந்து. ஒரு நொடியை கூட நரகத்தில் தாங்க முடியுமாமா? தாங்க முடியாது. ஒரு நரகத்துக்கு போன ஒரு முஸ்லீம் என்ன பாவம் பண்ணானோ தெரியல, அல்லாஹ்ட்ட பேசுவான். யா அல்லாஹ், இந்த காஃபிர் பசங்களோட என்னை போட்டு வச்சிருக்கிறிய, என்னை ரொம்ப பரியாசம் பண்ணானுவ, தாங்க முடியல, அதாபு வேற. யா அல்லாஹ், என்ன கொஞ்சம் இந்த சொர்க்கத்து பக்கம் திருப்பி வச்சாவது இந்த காஃபிர் பசங்களை பார்க்காம சொர்க்கத்தையாவது பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படிமா. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், டேய் நீ இப்படித்தான் சொல்லுவ, அப்ப நான் இதை செஞ்சுட்டேன்னா அப்புறம் அடுத்து இன்னொன்னு கேட்ப அப்படிமா. அவன் சொல்லுவான், அல்லாஹ் சத்தியமா சொல்றேன்டா, இதை தவிர எதையுமே கேட்க மாட்டேன்டாமா. அல்லாஹ் சொல்லுவான், சரி அவன் முகத்தை சொர்க்கத்தின் பக்கம் திருப்பிருங்கன்னு சொல்லிட்டு திருப்பிடுவாங்க. யா அல்லாஹ், கொஞ்சம் காலம் கழிச்ச உடனே, இப்படி என்ன அந்த நடுவில் போட்டு வச்சிருக்கிறிய, கொஞ்சம் அந்த கரை பக்கம் கொண்டாந்து வச்சுட்டீங்கன்னா என்னம்மா? எப்படி நரகத்தில் இப்படி நடுவில் போட்டு வச்சிருக்கிறிய, கொஞ்சம் கரை பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுட்டா என்னன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்பாண்டே, நீ தாண்டா முன்னாடி சொன்னில இதுக்கு மேலே எதையும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அல்லாஹ் அல்லாஹ் மன்னிச்சிடறா, அல்லாஹ் இதை மட்டும் கொடுத்துரு, இதுக்கு மேலே எதையும் கேட்க மாட்டேம்மா. அல்லாஹ் சொல்லுவான், சரி அவனை கொஞ்சம் அந்த வாசல் பக்கத்தில் கொண்டாந்து நிறுத்திருங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிறுத்தினோடனே திரும்ப அல்லாட்ட கேட்பான். கொஞ்சம் காலம் கழிச்ச உடனே நம்ம அப்படித்தான், நம்ம ஏன்னா வாக்குகளை மறந்துடுறாங்களா இல்லையா? கொடுத்த வாக்குகளை மறந்துக்கிட்டே இருப்பாங்க, மனுஷன் தானே. அங்கே வந்து நிறுத்தினோடனே அல்லாட்ட கேட்பான், யா அல்லாஹ், இந்த வாசல் வரைக்கும் கொண்டு வந்துட்ட, உனக்கு என்ன குறைஞ்சிட போது, என்னை கொஞ்சம் வெளியாக்கி நிற்க வச்சுட்டா அப்படிமா. இப்படி நான் ஒன்றுமே கேட்க மாட்டேன், தாங்க முடியல, ரொம்ப அனுபவிச்சுட்டேன், ஒன்றும் செய்யாத, கொஞ்சம் என்னை வெளியே கொண்டு வந்து வச்சிரு போதும் அப்படிமா. அல்லாஹ் சொல்லுவான், டே இதுக்கு மேலே ஏதாச்சும் கேட்டீங்கன்னா, அல்லாஹ் நான் கேட்கவே மாட்டேன்டா சத்தியமாம்மா. பார்ப்பான், பார்த்துட்டு கொஞ்சம் காலம் ஆனவுடனே, யா அல்லாஹ், அந்த பாரு சொர்க்கத்தில் போனவங்கலாம் என்ன என்ஜாய் பண்ணுறாங்க, நான் ஒரு பக்கீரு, எனக்கு கொஞ்சம் ஓரத்தில் இடம் கொடுத்தா உனக்கு என்ன குறைஞ்சிட போதுமா. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கல்லாயவன் சொல்லிட்டு. ஏன்னா அல்லாஹ் சொல்லுவான், சரி இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பணுமே, எல்லாம் எரிஞ்சு கறிகட்டையாகிடுவான். எப்படி எரிஞ்சு போய் கறிகட்டையாக இருப்பான். நஹ்ருல் ஹயாத்தில் அல்லாஹுத்தலா முக்க சொல்லுவான். அது ஒரு நதி, ஜீவ நதி. அதில் முக்கி எடுத்தோன்னு ஆள் ரொம்ப சூப்பராக ஆகிடுவான். சூப்பராக கொஞ்சோன்னு ஒரு இடத்துல மட்டும் அடையாளம் இருக்கும். இப்போ அல்லாட்ட கேட்குறான், யா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போகணுண்டால கொஞ்சம் அனுப்பி எங்கேயாச்சும் ஒரு ஓரத்தில் ஒரு இடம் பார்த்து கொடுத்துட்றாள், ஒரு வீடு பார்த்து, ஒரு குடிசை போட்டுக்கிற மாதிரி ஒரு வீட்டை பார்த்து கொடுத்துட்றான். அல்லாஹ் சொல்லுவான், சரி ஓடுறா, எங்கேயாச்சும் காலி இடம் இருந்தால் பட்டா போட்டு வீட்டை கட்டிக்காமா. இவன் நேராக உள்ளார போவான். அங்கே அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாக காட்டிடுவான். இவன் உள்ளார போனா எங்கே பார்த்தாலும் சொர்க்கத்துக்கு வாசல் இருக்குமா இல்லையா, உள்ளார தோட்டம் அந்த மாதிரி எல்லாருக்கும் பேர் போட்டு எல்லாம் ஹவுஸ்ஃபுல், எல்லாத்துக்கும் ரிசர்வ் முடிஞ்சு போச்சு. இப்படியே ஓடு 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 ஓடுன்னு சுற்றி சுற்றி பார்த்துட்டு திரும்ப களைச்சி போய் வருவான். ரப்பே என்னடா நீ பண்ண, என்னை போய் எங்கேயாவது போய் பட்டா போட்டு தக்கிக்க வீட்டை கட்டிக்கன்னு சொன்ன, பார்த்தா அவன் பட்டா போட்டு வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறான், எனக்கு இடமே இல்லையம்மா. புரியுதா? அல்லாஹ் கேட்பான், அப்படியா, சரி உனக்கு சொர்க்கம் தானே வேணும், சொர்க்கத்தில் இடம் தானே வேணும், பரவாயில்ல விடு நான் தரேன். தமன்ன அப்படிமா, ஆசவை, என்ன பிடிக்குமோ ஆசவை, ஆசவை ஆசவையுமா. இவன் சொல்லுவான் கண்ணை மூடிட்டு, யா அல்லாஹ் ஆசை வச்சுட்டேம்மா, பத்தாது இன்னும் கொஞ்சம் ஆசை வைடாம்மா. மறுமையில் போய் சொர்க்கத்தை எல்லாம் பார்த்த மனிதன் எவ்வளவு ஆசை வைப்பான், ஆசை வைப்பான். அல்லாஹ் சொல்லுவான், இன்னும் ஆசை வைடா, பத்தாதுராம்மா. ஏன்னா அல்லாஹ்க்கு தெரியுமில்ல இவன் ஆசை வச்சது என்ன விரும்பி இருக்கிறான்னு சொல்லிட்டு. அவன் என்ன நினைச்சிருப்பான், ஏதோ தூங்குறதுக்கு ஒரு இடம் சொர்க்கத்தில் ஒரு வீடு கிடைச்சா போதும். அல்லாஹ் சொல்லுவான், இன்னும் வை இன்னும் வைன்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சு முடிச்ச உடனே அல்லாஹ் சொல்லுவான், அடே மனுஷனே,
நீ ஆசை வைத்ததும் உனக்கு உண்டு. ஒரு ரிவாயத்தில் இந்த நீ எந்த துன்யாவிலே வசித்து வந்தாயோ அது போன்று 5 மடங்கு பெரிய சொர்க்கத்தை உனக்கு தருகிறேன் சொல்வான். இன்னொரு அறிவிப்புல அது போன்று 10 மடங்கு பெரிய சொர்க்கத்தை உனக்கு தருகிறேன்னு சொல்லுவான். இந்த கள்ளப்பைய என்ன செய்யணும்? அல்லாட்ட அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுமா இல்லையா? இவன் என்ன சொல்லுவான்? என்னடா என்கிட்ட கிண்டலா பட்டேன்னு கேட்பான். என்ன சொல்லுவான்? யா அல்லாஹ் அன்டல் மலிக், நீ எவ்வளவு பெரிய அரசன், நீ என்ன போய் நானே பாவப்பட்டவன் ஏதோ தப்பிச்சு பொழைச்சு இடம் கிடைச்சா போதுன்னு வந்து நின்னா நீ உலகத்தை மாதிரி 5 மடங்கு 10 மடங்குன்னு சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறியே அப்படின்னு கேட்பான். அல்லாஹ் சொல்லுவான், நான் அரசன், நான் ரப்பு, நான் பொய் சொல்ல மாட்டேன், போய் பாருமா. இந்த ஹதீஸ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சப்ப அல்லாஹ்ட்ட இந்த அடியான் பேசுறானா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிரிப்பு வந்து அவர்கள் கடவாய் பற்கள் தெரிகின்ற அளவு சிரித்தார்கள். அல்லாஹ்ட்ட எப்படி சொல்றான்? யா அல்லாஹ், நீ பெரிய அரசன், பாவப்பட்டவன் என்னகிட்ட போய் நீ கிண்டல் தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், இல்லை உண்மையாக சொல்கிறேன். சகோதரிகளை எதற்கு சொல்கிறேன் என்றால், கடைசியில நரகத்திலிருந்து வெளியேறி சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கே இவ்வளவு பெரிய சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால், அல்லாஹ்வின் கடமைகளை பேணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை பேணி ஹலால் ஹராமை பேணி அல்லாஹ்வின் சட்ட வரம்புகளை பேணி வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் எப்பேற்பட்ட சொர்க்கத்தை வைத்திருப்பான் நினைத்து பாருங்கள். புரியுதுங்களா இல்லையா? அன்பு சகோதரிகளே, சொர்க்கம் என்பது சாதாரணமானதல்ல. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய இல்லம் அது. தாருல் ரஹ்மா, தாருல் கராமா. அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களில் தான் விரும்பிய, தன்னை நேசித்த அந்த நல்லவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக அவன் கட்டி வைத்திருக்கக்கூடிய ஒரு விருந்தினர் மாளிகை, கெஸ்ட் ஹவுஸ். சொர்க்கம் என்ன? அது ஒரு விருந்தினர் மாளிகை. அவ்வளவு பெரிய இன்பங்களை அல்லாஹ் அங்கே வைத்திருக்கிறான். பாருங்க, குர்ஆன்ல 41வது அத்தியாயம் சூரா ஃபுஸ்ஸில், அதுல 30லிருந்து 32 வரைக்கும் உள்ள ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்வதை அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கிட்டே போவோம். இதுல விஷயத்தை முதல்ல விளங்கணும். ரொம்ப பேர் கற்பனையில உட்கார்ந்துருக்கிறாங்க நம்மளும் சொர்க்கவாசின்னு சொல்லிட்டு. ஈமான் அமல் இல்லாமல் யார் ஒருவன் சொர்க்கத்தை ஆசைப்படுவானோ, ஈமான் அமல் இல்லாமல் ஒருவன் சொர்க்கத்தை ஆசைப்பட்டால் அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான். அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான். அமல் செய்துவிட்டு அல்லாஹுவை பயப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவிக்க வேண்டும். அமல் செய்யாமல் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்தால் அவன் பொய்யன் என்று அர்த்தம். புரியுதுங்களா? ஆயத்து என்ன அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. இந்த வசனத்தில் மொத்த சொர்க்க வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா சுருக்கமாக சொல்லி அந்த சொர்க்கத்திற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்கிறான். அப்படி இந்த 3 வசனங்கள் 30, 31, 32 ஃபுஸ்ஸிலத்தில் சொர்க்கத்தையும் சொல்லி அந்த சொர்க்கத்திற்கு சொல்லுங்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். சரி, இப்ப முதல்ல சொர்க்கத்தை பார்ப்போமா? சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன செய்யணுங்கிறத பார்ப்போமா? என்ன சொல்றீங்க? சொர்க்கத்தை பார்ப்போமா?
ஆசையா இருக்கு போகணும்னு சொல்லிட்டு அமல் இல்லாமல் ஆசைப்பட்டான். அதனால முதல்ல சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன செய்யணுங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யார் எனது ரப்பு அல்லாஹ் என்று சொன்னானோ, நான் அல்லாஹுவைத்தான் வணங்குவேன், அவனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன், வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்வேன், இபாதத்துகள் எல்லாம் அந்த ரப்பு ஒருவனுக்குத்தான், எந்த நபியையும் வணங்க மாட்டேன், எந்த அவுலியாவையும் வணங்க மாட்டேன், அல்லாஹுவை தவிர யாருக்கும் வணக்க வழிபாடுகளை செய்ய மாட்டேன். என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான், என்னை படைத்தவன், என்னை பரிபாலிப்பவன், எனக்கு உணவளிப்பவன், எனக்கு வாழ்க்கையை கொடுத்தவன், எனது உயிர் அவன் கையில் தான் இருக்கிறது, என்னுடைய நன்மை தீமை எல்லாம் அவனுடைய பொறுப்பில் தான் இருக்கிறது, அவனுடைய விதியின்படி தான் நடக்கும், அந்த ரப்பை தவிர யாரையும் வணங்க மாட்டேன். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எல்லாமே அல்லாஹ்வை கொண்டுதான். உங்களுக்கு எது கிடைத்ததோ அல்லாஹ் நாடி கிடைத்தது, உங்களுக்கு எது கிடைக்கவில்லையோ அல்லாஹ் நாடி கிடைக்கவில்லை. 1000 மக்கள் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுப்பதற்கு முயற்சி செய்தாலும் அல்லாஹ் நாடாமல் கொடுக்க முடியாது. மனிதன் தன்னுடைய அறிவினால் அவன் செல்வந்தனாக ஆக முடியாது, அல்லாஹ் நாடாமல். நம்மை அழ வைக்கக்கூடியவன் அல்லாஹ், நம்மை சிரிக்க வைக்கக்கூடியவன் அல்லாஹ், செல்வத்தை கொடுப்பவன் அல்லாஹ், ஏழ்மையை கொடுப்பவன் அல்லாஹ். வணக்க வழிபாடுகள் எல்லாம் அந்த ரப்பு ஒருவனுக்குத்தான். என்னுடைய சுஜூத், என்னுடைய ருக்கு, என்னுடைய நோன்பு, என்னுடைய நேர்ச்சை, என்னுடைய பிரார்த்தனை, என்னுடைய பயம், என்னுடைய ஆதரவு அந்த ரப்பு ஒருவனுக்குத்தான். இந்த கல்விலே அந்த ரப்பை தவிர வேறு யாருக்கும் இடம் இல்லை, இருக்க முடியாது. அல்லாஹ் மேல அவ்வளவு பெரிய யக்கீன். இந்த கல்பு ஒரு பேப்பர்னா அந்த கல்பை பிரிச்சு பார்த்தா அல்லாஹுவை தவிர, அல்லாஹுவின் அன்பை தவிர, அல்லாஹுடைய ஈமானை தவிர எதுவுமே இருக்கக்கூடாது. இருந்தா பெஸ்ட், அது நஜிஸ் மாதிரி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ், என்னை நீ அவமானப்படுத்தி விடாதே மறுமையிலே. எந்த மறுமையில்? யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன், எந்த செல்வமும் யாருக்கும் உதவ முடியாது. வலா பனூன், எந்த பிள்ளைகளும் யாருக்கும் உதவ முடியாது. இல்லா மன் அத்தல்லாஹ் பிகல்பின் சலீம், யார் சலாமத்தான பாதுகாக்கப்பட்ட சுத்தமான உள்ளத்தோடு அங்கே மறுமைக்கு வந்தார்களோ அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அருளுக்கு, அன்புக்கு, அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்குரியவர்கள். உள்ள எப்படி இருக்கணும்? எப்படிமா இருக்கணும் உள்ள? இல்லா மன் அத்தல்லாஹ் பிகல்பின் சலீம், ஷிர்க்கை விட்டு நீங்கி இருக்க வேண்டும், இணை வைத்தலின் அத்தனை வகைகளை விட்டு நீங்கி இருக்க வேண்டும், நயவஞ்சகத்தை விட்டு நீங்கி இருக்க வேண்டும், முகஸ்துதியை விட்டு நீங்கி இருக்க வேண்டும், பெருமையை விட்டு நீங்கி இருக்க வேண்டும், அகந்தையை விட்டு நீங்கி இருக்க வேண்டும், பொறாமையை விட்டு நீங்கி இருக்க வேண்டும். அத்தனை விதமான அழுக்குகளை விட்டு உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும். சுத்தப்படுத்தியவர்களுக்குத்தான் சுத்தமான சொர்க்கம். وَنَفْسٍ وَمَا سَوَّاهَا قَدْ أَفْلَحَ مَنْ زَكَّاهَا وَقَدْ خَابَ مَنْ دَسَّاهَا. நஃப்ஸையும் அந்த நஃப்ஸை படைத்தவன் மீதும் சத்தியமாக, யார் இந்த நஃப்ஸை சுத்தப்படுத்தினார்களோ அவர்கள் வெற்றி அடைந்தார்கள், யார் இதை அசுத்தப்படுத்தினார்களோ அவர்கள் நாசமானார்கள். சகோதரிகளே, சாதாரணமான விஷயம் அல்ல. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள் யார் என்பதற்குரிய விளக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ். பிறகு என்ன? ஒரு தடவை சொல்லிவிட்டால், படித்து விட்டால், ஒரு தடவை புரிந்து விட்டால் போதுமா? சும்மஸ்தகாமு, அதிலே அவர்கள் நிலையாக நிரந்தரமாக மௌத்து வரை இருக்க வேண்டும். இஸ்திகாமா புரியுதுங்களா? இஸ்திகாமா என்றால் தடுமாறிவிடக் கூடாது. இந்த ஊர்ல இருந்தா ஒரு மாதிரி, வேற ஊருக்கு போனா ஒரு மாதிரி. நேத்து பயான்ல சொல்லி காட்டினேன். யாராவது நேத்து பயான் கேட்டவங்க இருக்கீங்களா? அல்லது உங்க வீட்டுக்காரங்க யாராவது கேட்டவங்க உங்களுக்கு சொன்னாங்களா? எப்படின்னா, ஒரு தடவை ஃப்ளைட்ல வரும் பொழுது
அந்த நாட்டிலிருந்து ஃப்ளைட்டு ஏறும் பொழுது ஒரே புர்காவாக இருந்தாங்க, எல்லாம் நிறைய புர்கா. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட்டில் சாப்பாடெலாம் கொடுத்துட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, தூங்க விட்டுட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து லைட்டெல்லாம் போட்டு டீ கொடுக்க வந்தாங்க. பார்த்தா புர்காவே காணோம். பார்த்தா நான் பயந்து போயிட்டேன், என்னடா எங்கேயாவது நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது ஃப்ளைட்டு மேகத்தில் நின்று இருக்கிற ஆளெல்லாம் இறக்கிட்டு புதுசாக ஆள் யாராவது ஏறிட்டாங்களான்னு சொல்லிட்டு. இப்படி ஏன்னா வந்தவங்கலாம் உட்கார்ந்தவங்கலாம் எப்படி இருந்தாங்க, ஆரம்பத்தில் இப்படிமா இருந்தாங்க, எல்லாம் ஹிஜாப்லாம் போட்டு நோஸ் பேஸ்லாம் போட்டு பக்காவாக கிளீனாக. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தூங்கி எந்திரிச்சு பார்த்தா ஒண்ணுங்கான எல்லாம் பேண்ட் ஷர்ட்ல இருக்கு, எல்லாம் ஒன்னு ஒரு மாதிரி ட்ரெஸ்ல இருக்கு. என்ன அர்த்தம்? அவர்கள் ஊரில் இருக்கின்றவரை அந்த ஹிஜாபை பயன்படுத்தினார்கள், அவ்வளவுதான். அல்லாஹ்வுக்காக அல்ல, மறுமைக்காக அல்ல. அதனால அந்த ஊரை விட்டு ஃப்ளைட்டு தூரமா போன உடனே அவ்வளவுதான், எல்லாம் கழட்டி ஹேண்ட்பேக்ல வச்சாச்சு, முடிஞ்சு. அவர்களுடைய தீன் இப்ப ஹேண்ட்பேக்கு வந்துருச்சு. தீன் எங்க வந்துருச்சு? ஹேண்ட்பேக். யாருக்காக? அல்லாஹ்வுக்காக நீ அந்த ஹிஜாபை அணிந்திருந்தால் உலகத்தில் எந்த சக்தியாலும் அதை கழட்ட முடியுமா? ரப்பு ஒருவனுக்காக ஆயத்து இறங்குச்சு, ஹிஜாபுடைய ஆயத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்க. அன்சாரிகள் அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு தெருக்களிலே ஓதியவர்களாக சென்றார்கள். இருந்த பெண்கள் எல்லாம் ஓட்டம் பிடிச்சாங்க வீடுகளுக்கு. தங்களிடத்திலே அப்போது ஹிஜாபுடைய ஆடை எதுவும் இல்லை. இருந்த போர்வை, வீட்டில் இருந்த போர்வையை கிழிச்சாங்க பாதியா. ஒன்னை வீட்டில் போட்டாங்க, ஒன்னை எடுத்து உடம்பெல்லாம் இறுக்கி எடுத்து போத்துனாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வெளியில வந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், புகாரியில எடுத்து படித்து பாருங்கள், அன்சாரி பெண்களை விட இந்த குர்ஆனை உண்மைப்படுத்திய ஒரு பெண்களை பார்க்க முடியுமா? அல்லாஹ்வின் வசனங்களை நம்பிய பெண்களை பார்க்க முடியுமான்னு சொல்லு. அவ்வளவு ஆசை அன்சாரி பெண்களுக்கு ரசூல்லா மேல, ரசூல்லாவுடைய தீன் மேல. வந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, யா ரசூலல்லாஹ், என்ன ரசூல்லா பிரச்சனையா இருக்குது, எப்ப வந்தாலும் உங்கள்கிட்ட பயான் கேட்க வந்தா நிறைய ஆண்களா உட்கார்ந்துருக்கிறாங்க, கடைசியில உட்கார வேண்டி இருக்குது, நிறைய சந்தேகங்கள் கேட்க முடியல, பயான் சரியா கேட்க முடியல, எங்களுக்குன்னு தனியா ஒரு நாளை ஒதுக்கி வந்து பயான் பண்ணுங்கன்னா. சுப்ஹானல்லாஹ். சகோதரிகளே, மார்க்கத்தில் இஸ்திகாமத் வேண்டும், நிலையாக இருக்க வேண்டும், அமல்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். சும்மஸ்தகாமு, அல்லாஹ் சொல்கிறான், இப்படி இருப்பவர்களுக்கு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குகள் இறங்குவார்கள். குறிப்பாக எப்போது? அவர்களுடைய மரண நேரத்திலே இறங்குவார்கள். இறங்கி சொல்வார்கள், அல்லா தகாஃபு, பயப்படாதே, வலா தஹஸனு, கவலைப்படாதேன்னு சொல்லி. எப்படி? நீ வைரத்தை விட்டுட்டு போனாலும் சரி, பெரிய சொத்து சொகத்தை விட்டுட்டு போனாலும் சரி, கவலைப்படாது. எதை நினைச்சும் கவலைப்படாத. உன் பிள்ளைகளை நினைத்து கவலைப்படாதே, உன் கணவனை நினைத்து கவலைப்படாதே, உன்னுடைய குடும்பத்தை நினைத்து கவலைப்படாதே. அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான், உனக்கும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும், பயப்படாமல் வா. எப்படி? சொர்க்கத்துக்கு போறவங்க, சொர்க்கவாசிகள் மௌத்தா போகும் பொழுது எப்படி போவாங்க? சந்தோஷமா போவாங்க. அல்லாஹ்விடத்திலே செல்ல வேண்டும் என்று அவசரமாக செல்வார்கள், துடித்துக் கொண்டு செல்வார்கள். யாரு? யாருடைய உள்ளத்தில் ரப்பு இருந்தானோ, யாருடைய உள்ளத்தில் துன்யா இருக்குமோ, அவர்களுடைய நப்சு உடம்புல போய் அப்படியே உயிர் போய் பூந்துக்கும். அப்படியே மலக்கு ஓங்கி அடிப்பார், மூஞ்ச பார்த்து ஒரு அடி, ஒரே பலார்னு அறைவார், பின்னாடி முதுக பார்த்து அறைவார், வா வெளியிலன்னு சொல்லி புடிச்சு இழுப்பார். நப்சு வராது, பயந்துகிட்டு அங்கங்க ஓடும். அடிச்சு அடிச்சு அந்த நப்சை வெளியே கொண்டு போவார். அல்லாஹ் தஆலா அப்படித்தான் சொல்கிறான், வலவ் தரா இஸ் யதவஃபல் லதீன கஃபருல் மலாயிகத்து யضربون وجوههم وادبارهم. நபியே, அந்த காட்சியை பார்த்தால் எப்படி இருக்கும்? வானவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொண்டவர்களை உயிர் வாங்கும் போது அந்த நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொண்டவர்களுடைய முகங்களிலும் பின்புறங்களிலும் அடித்து அடித்து அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவார்கள். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கட்டும். சகோதரிகளே, மலக்கு இறங்கி பேசுவாங்க நம்மள்ட்ட, புரியுதுங்களா? அல்லா தகாஃபு, பயப்படாதீங்க, வலா தஹஸனு, கவலைப்படாதீங்க, வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் நிச்சயமாக உண்டு என்ற நற்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். என்ன செய்வாங்கன்னா,
அந்த மலக்கு வந்துருவார். அப்படியே வரிசையா ஒரு மூமினிடத்தில் ரூஹ் வாங்க வந்துட்டு அதுவே ஒரு தனி விஷயங்க. முன்னாடியே அட்வான்ஸா மலக்குகள்லாம் வந்து உட்காந்துருவாங்க. எது வரைக்கும்? வீட்டிலிருந்து வானம் வரைக்கும் உட்காந்துருவாங்க. மலக்குகள் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு கையில ஒருத்தர் சொர்க்கத்தினுடைய கஃபன் வச்சிருப்பாரு, நறுமணம் வச்சிருப்பாரு, அப்படியே வரிசையா உட்காந்துருப்பாங்க. மலக்குல் மௌத் வருவார், அந்த அடியாரிடத்துல பேசுவார். பேசிட்டு அல்லாஹ் உங்களை கூப்பிடுறான், நேரம் வந்துருச்சு. யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா. அல்லாஹ் உன் மேல ரொம்ப ஹாப்பியா இருக்கிறான், நீனும் அவன் மேல ரொம்ப ஹாப்பியா இரு, வந்துரு ரப்பிட்ட போலாம். இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. என்னுடைய அடியார்களோடு சேர்ந்து சொர்க்கத்திற்குள் நீ நுழைந்து கொள்ளலாம் வா. அப்படியே அவனுக்கு சந்தோஷமா தாங்காது. அந்த மலக்கு என்ன செய்வாரு, சொர்க்கத்தை கொஞ்சம் ஓபன் பண்ண சொல்லிடுவார். சொர்க்கத்தை ஸ்கிரீனை திறந்துவாங்க. பார்த்தா அந்த சொர்க்கத்தினுடைய ஆறுகள், நதிகள், மாட மாளிகைகள், அந்த இன்பங்கள் எல்லாம் பார்த்த உடனே அப்படியே அந்த ரசனையில சொக்கி இருப்பான்ல, நைசா ரூஹ வாங்கிடுவார். எப்படி அந்த இன்பத்திலே அவன் மூழ்கி இருக்கும் பொழுது அந்த ரூஹ அப்படியே வலிக்காம லேசா எடுத்துறாரு. முடிச்சு. அல்லாஹ் அக்பர். அதுக்கு பிறகு அந்த வானவர்கள் இருந்தா இருக்கும்பாங்க, இவர் கையில ரூஹ் வாங்கினவுடனே முடிஞ்சு, அவ்வளவுதான், அதோட இவருடைய வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து ரஹ்மத்துடைய மலக்குகள் ஒருவராக அந்த ரூஹை வாங்குவதற்கு போட்டி போடுவார்கள். சொர்க்கத்தினுடைய கஃபன் அணிவிக்கப்படும், நறுமணம் பூசப்படும். இவ்வளவு அழகான நறுமணமான உயிராயிற்று, யாருடைய உயிர் என்பதாக கேட்கப்படும். இன்னாருடைய மகன் இன்னாரின் உயிர் என்பதாக சொல்லப்படும். இப்படியாக அல்லாஹ்விடத்தில் அரிசி வரை அந்த ரூஹை அழைத்து செல்லப்படும். அந்த ரூஹ் அல்லாஹ்விற்கு முன்னால் சஜிதா செய்யும். அல்லாஹ் சொல்லுவான், பிறகு என்னுடைய அடியானை கொஞ்சம் அந்த கபருக்கு திரும்ப அழைத்து செல்லுங்கள், அவனிடத்திலே கொஞ்சம் விசாரணை மீதம் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். யோசித்து பாருங்கள் சகோதரிகளே. அந்த மலக்கு வந்து அப்படி சொல்லுவாங்க. சரியா? அந்த மலக்கு சொல்லுவாங்க, நஹ்னு அவுலியாக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருந்தோம். ஓ ஃபில் ஆஹிரா, மறுமையிலும் நாங்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருப்போம். இங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். முதல் நண்பன் நமக்கு அல்லாஹ். சரியா? இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்து மலக்குகள். நம்முடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருங்க? அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய வானவர்கள். அவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார்கள் வானவர்கள். ஆனா நமக்கு அவங்கள பற்றிய கவலை இல்லை. நாம் பாவம் செய்வது அவர்களுக்கு வருத்தத்தை கொடுக்கிறது. நம்முடைய பாவ மன்னிப்புக்காக அந்த மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? இப்படி வானவர்கள் இருக்காங்களே, மூமின்கள் மேல எவ்வளவு பாசம் உள்ளவர்கள் என்றால், அவங்க அல்லாஹ்விடத்தில் நமக்காக துஆ கேட்கிறாங்க. யா அல்லாஹ் வகிஹிமுஸ் ஸய்யிஆத், உன்னுடைய மூமினான அடியார்களை பாவங்களை விட்டு நீ பாதுகாத்துக்கொள், அவர்களை மன்னித்து விடு, அவர்களுக்கு வாக்களித்த சொர்க்கத்தை அவர்களுக்கு தந்துவிடு என்று அந்த மலக்குகள் நமக்கு துஆ செய்வதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அடுத்து பாருங்க சகோதரிகளே. சரி, சொர்க்கத்துக்கு போயாச்சுங்க. சொர்க்கத்துக்கு போயாச்சு. என்ன வேணும் சொர்க்கத்தில் சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கற்பனை பண்ணுங்களேன். என்னம்மா பாட்டிமா, உங்களுக்கு என்னம்மா வேணும் சொர்க்கத்தில்? நீங்கள் என்னம்மா கேட்பீங்க சொர்க்கத்தில்? சொல்லுங்க சும்மா. என்ன கேட்பீங்க? இங்க பாருங்க, ரப்பு சொல்கிறான், கவனிங்கம்மா, வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா ததன். முடிச்சிட்டான் அல்லாஹ் தஆலா. அவ்வளவுதான். ரெண்டு வரியில எவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான் படித்து பாருங்கள். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், ஒரே வார்த்தை இது. அப்புறம் வலக்கும் ஃபீஹா மா ததன். மூமினே, மூமினான மனிதனே, மூமினான பெண்ணே, உன்னுடைய நஃப்ஸுக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கு இந்த சொர்க்கத்தில் கிடைக்கும். முடிச்சு. எப்படி சொல்றான்? ஏன் தெரியுமா? இந்த துன்யால இருக்கும்போது உன்னுடைய நஃப்ஸுக்கு பிடித்ததை எல்லாம் அல்லாஹ்விற்கு பிடிக்கவில்லை என்பதற்காக நீ விட்டு வந்தாய். புரியுதா இல்லையா? புரியல. இந்த துன்யால இருக்கும்போது ஒரு மூமின் என்ன செய்வான்? ஒரு மூமினான ஆண், ஒரு மூமினான பெண் எப்படி வாழ்வான்? நஃப்ஸுக்கு பிடிக்குது. எப்படி? சினிமாவுக்கு போகலாமா, சினிமா பார்க்கலாமா, டிவி பார்க்கலாமா, சீரியல் பார்க்கலாமா,
அங்க சுத்தலாமா இங்க சுத்தலாமா எல்லாம் நஃப்ஸ் சொல்லுது. ஆனா ஒரு மூமின் அவனுடைய கல்பு சொல்லுகிறது, இல்லை, அல்லாஹ் எனக்கு இதை தடுத்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு இதை ஹராமாக்கி இருக்கிறான் என்று தன்னுடைய நஃப்ஸ் தவறாக ஆசைப்பட்ட ஒவ்வொன்றையும், அது உண்பதிலோ குடிப்பதிலோ உடுத்துவதிலோ எதுவாக இருந்தாலும் சரி, தன்னுடைய நஃப்ஸுக்கு பிரியமாக இருந்தாலும் தன்னை படைத்த ரப்புக்கு பிரியமில்லை என்பதற்காக, தன்னை படைத்த ரப்புக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அல்லாஹ்விற்காக விட்டான். அப்ப அந்த ரப்பு என்ன செய்யறான் பாருங்க ஆகிரத்துல, மூமினே இங்க வா, வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், உன்னுடைய நஃப்ஸுக்கு பிடிச்சதெல்லாம் இங்கே சொர்க்கத்திலே உனக்கு உண்டு. வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், நீ என்ன என்ன என்னிடத்திலே வேண்டுவாயோ கேட்பாயோ எல்லாம் உனக்கு உண்டு. நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், மகா மன்னிப்பாளன் மகா கருணையாளனாகிய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இதுவெல்லாம் உனக்கு விருந்தாக கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாரு சகோதரிகளே, இததான் அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய மற்ற பல வசனங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளிலும் அந்த சொர்க்கத்தின் வர்ணனைகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். புரியுதுங்களா? சொர்க்கத்தினுடைய மொத்த கான்செப்ட், அதனுடைய மொத்த வர்ணனை, சிறப்புகள் அங்கே என்ன அல்லாஹ் சொல்லிட்டான். உங்களுடைய நஃப்ஸுக்கு என்ன பிடிக்குமோ எல்லாமே உண்டுங்க. நீங்க என்ன கேட்பீங்களோ எல்லாமே உண்டு. புரியுதா? இன்னொரு ஹதீஸ் பாருங்க, நஃப்ஸுக்கு பிடிக்கும்னு சொல்றோமா இல்லையா? கொஞ்சம் விவரமானவங்கள்ட்ட கேட்டா விவரமா சொல்லுவாங்க என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு, விவரம் இல்லாதவங்கள்ட்ட கேட்டா பச்சை புள்ளிகிட்ட கேட்ட மாதிரி எனக்கு ஒரு குச்சி முட்டாய் கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க. சரியா? பாருங்க, இந்த துன்யால எல்லாருக்குமே ஆசை என்னன்னு சொன்னா வயசே ஆகக்கூடாது இல்லம்மா. அதுலயும் குறிப்பா சகோதரிகளை பத்தி சொல்லுவாங்க, வயசை கேட்டா சொல்லவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் ஆசை குமரனா இருக்கணும், குமரியா இருக்கணும், வயசே ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு. அதனாலதான் மேக்கப் என்ன நான் சொல்றது உண்டு, ஏங்க இப்படி சுண்ணாம்பு செவுத்துல பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்ச மாதிரி அடிச்சிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு. பொம்பளைங்க தான் அடிச்சாங்கன்னு சொன்னா இந்த காலத்துல ஆம்பளைங்களும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெக்கமா இல்ல? அல்லாஹ் எந்த நிறத்தில் உங்களை படைத்தானோ அதை கொண்டு அல்லாஹ்வுக்கு சந்தோஷப்படுங்க. புரியுதா இல்லையா? யாருங்க நம்ம கையிலயா இருக்குது? வெள்ளையா பிறக்கிறதும் கருப்பா பிறக்கிறதும் நெட்டையா பிறக்கிறதும் குட்டையா பிறக்கிறது யார் கையில இருக்கு? அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. இன்னொரு விஷயம், கணவனுக்காக அலங்கரித்துக் கொள்ளலாம் என்பது வேறு. புரியுதா இல்லையா? ஆனா கல்யாணத்துக்கு போகும்போது அலங்கரிச்சுட்டு போறது அதான் பிரச்சனை. இங்க கணவனுக்காக அலங்கரிப்பவர்கள் குறைந்து விட்டார்கள், கல்யாணத்துக்காக அலங்கரிப்பவர்கள் அதிகமாகி விட்டார்கள். கல்யாணம்னா தான் கல்யாணத்துக்கு இல்ல, ஊரா விட்டு கல்யாணத்துக்கு. இவங்க மணமகளாக ஆக போகிறார்கள் என்றால் கண்டிப்பா அலங்கரிச்சுட்டு தான் போகணும். யார் வீட்டு கல்யாணமோ தெரியல, இருக்கிற நகையெல்லாம் கழுத்துல போட்டு கழுத்து இப்படி தொங்கிக்கிட்டே போகுது. ஏன்னா கழுத்துல அவ்வளவு நகை. புரியுதா இல்லையா? விஷயத்துக்கு வாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்க, உனக்கு பிடிச்சதெல்லாம் அங்க இருக்கு. நம்முடைய நஃப்ஸுக்கு பிடிச்சதுல முதல்ல என்னன்னு சொன்னா வயசே ஆகக்கூடாது. இந்த நரமுடி வெளியில வந்துட்டா பா பயத்தை பார்க்கணும். வச்சுச்சோ நரைச்சி போச்சு நரைச்சி போச்சு நரைச்சி போச்சு, என்ன பிரச்சனை, என்ன மௌத்தா வந்துருச்சு, என்ன அதை பார்த்து அப்படி பயம். சரியா? அப்புறம் என்ன பயம், கொஞ்சம் வயசாகிட்டே இருக்கும் பொழுது யாராவது வீட்டில் பொத்துன்னு மூத்தா போயிட்டாங்கன்னா உடனே இவருக்கு பயம் வந்துடும். ஐயோ நம்ம அடுத்து போயிட்டு போகும்போது சொல்லிட்டு அடுத்து நம்ம டிக்கெட் நம்மளை தான் மலக்குள் மௌத்து வந்து கூட்டிகிட்டு போவாரோ, அவ்வளோதான் நம்ம டிக்கெட் தானே, அப்படி ஒரு பயம், மௌத்து பயம். அப்புறம் என்ன, வயசு ஆக ஆக கொஞ்சம் நோய் நொடியும் தானா அதுவும் வர ஆரம்பிச்சிடும் இல்லையாம்மா? சொல்லுங்க. என்னத்தான் நீங்க கெட்டிக்காரத்தனமா உங்களுடைய ஹெல்த்தை பாதுகாத்தாலும் சரி கண்டிப்பா நோய் வந்தே தீருமா. ஏதோ கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம், இல்லைன்னா முடியுமா? நோய் வந்தே ஆகும். அப்புறம் இன்னொரு பிரச்சனை இருக்கு. நான் 3 பிரச்சனை சொல்லியிருக்கேன், சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் குமரியா இருக்கணும்னு ஆசை, ஆனா இருக்க முடியுமா? முடியாது. எல்லாருக்கும் மௌத்தே ஆகக்கூடாதுன்னு ஆசை, ஆனா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்புறம் 3வது, நோயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆசை, இருக்க முடியுமா? அதுவும் முடியாது.
நாலாவது ஒரு ஆசை இருக்கு. எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை, ஆனா அது கனவுல மட்டும்தான் முடியும். எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை, ஆனா கனவுல மட்டும்தான் அது முடியுது. இங்க ரொம்ப பேருக்கு கவலையில தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன்னா இந்த துன்யால கவலை கவலை கவலை. இன்னொரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க, ரொம்ப பேரு தன்னுடைய சொந்த செலவுல தன்னுடைய சொந்த சந்தோஷத்தை வித்துட்டாங்க. இப்படி தன்னுடைய சொந்த செலவுல தன்னுடைய சொந்த சந்தோஷத்தை இங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி போய் கப்பல் பிடிச்சி போய் கொண்டு போய் வெளிநாட்டில் விட்டு வந்துட்டான். அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிற இடையில இந்த விஷயத்தை சொல்லிக்கிறேன். எளிமையா வாழுங்க. எப்படி? சிம்பிள் லைஃப். எளிமையா வாழுங்க. எல்லாரிடத்திலும் இனிமையாக பழகுங்கள். சந்தோஷமா வாழலாமா? எப்படி? யாரை பார்த்தாலும் மறைச்சிக்கிட்டு என்னடா ஏன் ஆச்சு, யாரை பார்த்தாலும் சண்டைக்கார மாதிரி, எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை. எதுக்கு லைஃப்ல? மறந்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்முகத்தோடு உனது சகோதரனை பார், உனது சகோதரனையை இன்முகத்தோடு பார், சிரித்து கொண்டு பார். அது ஒரு சதக்கான்னு சொன்னாங்க. ரொம்ப பேர் சிரிக்கிறத தொலைச்சு ரொம்ப காலமாச்சு. இப்படி சிரிக்கிறத தொலைச்சு ரொம்ப காலமாச்சு. புள்ள அம்மாவை பார்த்தாலும் இப்படி பார்க்குறான், அம்மா புள்ளைய பார்த்தாலும் இப்படி, புருஷன் பொண்டாட்டியை பார்த்தாலும் இப்படி, பொண்டாட்டி புருஷனை பார்த்தாலும் இப்படி, என்னமோ எப்போதுமே வீடு மவுத்து விடு மாதிரி இருக்குங்க. இப்படி எதுக்குங்க வாழ்க்கை? ஒன்று இனிமையாக பழகுவது, இரண்டாவது என்ன? எளிமையாக வாழ்வது. சிம்பிள் லைஃப், நோ ஃபார்மாலிட்டிஸ், நோ லக்ஸுரி லைஃப், நோ ஆடம்பரம். கிளீனா நிம்மதியா இருக்கலாம். எப்ப நீங்க ஆடம்பரத்துக்கு போறீங்களோ அப்பதான் பிரச்சனை. ஒரு வீடு கட்டணும், வீடு தேவைதான். சிம்பிளா ஈஸியா தூங்குறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் தங்குறதுக்கும் கட்டிக்க வேண்டியதானே. அது இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம். அங்கே சோஃபா, அங்கே சோஃபா, இங்கே அல்மாரி, இங்கே அப்படி, இங்கே இப்படி, அங்க அப்படி அப்படின்னு பார்த்து ஒரு பட்ஜெட்டை போட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு. என்ன செய்ய முடியும்? கையில இருக்குது 5 லட்சம் ரூபாய், இதுக்கெல்லாம் பட்ஜெட் போட 15 லட்சம் ரூபாய், மிச்சம் 10 லட்சம் ரூபாயை கடன் வாங்கணும். முடிஞ்சு. என்னைக்கு கடன் வாங்குறானோ, அது ஹலாலான கடனா வாங்கினாலும் கூட அன்னைக்கே நிம்மதி போச்சு. எளிமையாக வாழ்வதில் அல்லாஹ் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை வைத்திருக்கிறேன். உங்கள்கிட்ட 1000 ரூபாய் இருக்குதா, 1000 ரூபாயில எவ்வளவு மிச்சப்படுத்த முடியும்னு பாருங்க. ஆனா இங்க எப்படி பாக்குறாங்க? இன்னொரு 1000 ரூபாயை வாங்கி எப்படா செலவழிக்கிறதுன்னு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. 1000 ரூபாயில மிச்சப்படுத்த பார்க்கணும். நான் சகோதரிகளா இருக்கிறதுனால உங்களுக்கு குறிப்பா இதை சொல்லிக்கிறேன். சரி, விஷயத்துக்கு வரும். அப்ப என்ன வாழ்க்கையில மனுஷன் விரும்புறா? சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புறான் இல்லையாங்க? ஆனா முடியுமா? முடியாது. வாழ்க்கையிலே ஒன்று இருக்குது, அல்லாஹ்வா கொடுக்கிற கவலை ஒன்று இருக்கிறது. புரியுதுங்களா? அது இப்ப கம்மியா தான் இருக்குது. இவனா விலைக்கு வாங்கிக்கிற கவலை தான் அதிகமா இருக்கு. காலையில கல்யாண வீடா இருக்கும், சாயந்தரத்தில் பார்த்தா, அடுத்த நாள் பார்த்தா, மறுநாள் பார்த்தா அங்க ஒரு மௌத்து வரலாம். புரியுதா? இது போன்று துக்கங்களும் மகிழ்ச்சிகளும் மாறி மாறி வரக்கூடியதுதான் இந்த துன்யா வாழ்க்கை. எல்லாருமே ஆசைப்படுவாங்க சந்தோஷமா இருக்கணும்னு. ஆனா எப்போதுமே இருக்க முடியாது. இருக்கலாம், எப்போதுமே இருக்க முடியாது. இன்னொரு விஷயங்க, அது என்னன்னா, துன்யால நிஅமத்து குறையவே கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் விரும்புவாங்க இல்லையாம்மா? அதனாலதான் ரொம்ப பேர் செலவே பண்றது இல்லை. எப்படி? சொக்கா பையில காசு வச்சிருக்கீங்களா, சுருக்கு பையில? அந்த காலத்தில் சுருக்கு பையில வச்சாங்க, இந்த காலத்தில் காசு எடுத்து கொடுக்கறதுக்கு வர மாட்டேங்குது. கை தாரில் கை வச்சு ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. இந்த தார் இருக்கு பார்த்தீங்களா, தாரில் கை வச்சா ஈஸியாக எடுத்துட முடியுமா? அந்த மாதிரி ஏழையை பார்த்தா, இங்கே உள்ள உங்களை சொல்லலை, மாஷாலா நீங்கள்லாம் பெரிய அவுலியாக்கள், என்ன பொதுவாக சொல்கிறேன் நான், கொடுக்க முடிய மாட்டேங்குது, மனசு வர மாட்டேங்குது. என்ன கஞ்சத்தனம், கொடுத்தா காலியாக போயிடுமோ, கொடுத்தா கம்மியாக போயிடுமோ, கொடுத்தா குறைஞ்சு போயிடுமோங்கிற பயம். பயம் மனுஷனுக்கு. இந்த துன்யாவுடைய செல்வம் சம்பாதிச்சிருவான், ஆனா குறையுதே குறையுதேன்னு கவலைப்பட்டு இருப்பான். புரியுதாமா? இப்படி 5 விதமான கவலைகள் எங்க இருக்குமா? 5 விதமான கவலைகள் எங்க இருக்கு? துன்யால இருக்கு. ஒரு கவலை என்ன? வயசு போகுதுங்கிற கவலை. இன்னொரு கவலை என்ன? மௌத்தா விழுமோ அப்படிங்கிற கவலை. இன்னொரு கவலை என்ன? நோய் நொடி வருதுங்கிற கவலை. இன்னொரு கவலை என்ன? அதான் கவலைய சந்தோஷமே, சந்தோஷம் மாறிக்கிட்டு துக்கம் ஆயிடுதே, கவலை ஆயிடுதுன்னு சொல்லிட்டு.
இன்னொரு கவலை என்ன? இருக்கிற காசு பணம் நேமத்து குறையுதேன்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ். அந்த சொர்க்கத்துக்கு நீங்க போகும்போது அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகிட்ட சொல்லுவான், சொர்க்கவாசிகளே கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கவாசிகள் நிற்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், என் அன்பிற்குரிய சொர்க்கவாசிகளே, யா அஹ்லல் ஜன்னா, இந்த பாருங்க, நீங்க இப்ப சொர்க்கத்துக்கு போறீங்கல்ல, பயப்படாதீங்க. இன்னலக்கும் அன் தஷிப்பு வலா தஹரமு, இங்கே உங்களுக்கு வாலிபம் தான், வயோதிகமே கிடையாது. சுப்ஹானல்லாஹ், முடிஞ்சு. எப்படி? சொர்க்கத்துல உங்களுக்கு எல்லாம் குமரிங்க தான், கவலையப்படாதீங்க. இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஅன் ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா உருபன் அத்ராபா, எல்லாரையும் அந்த வயசுக்கு அல்லாஹ் கொண்டு வந்துருவான். சுப்ஹானல்லாஹ், முடிஞ்சா? சந்தோஷமா இருக்கா இல்லையா? சந்தோஷப்படுங்கம்மா, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து என்ன அல்லாஹ் சொல்லுவான், மூமினே இன்னலக்கும் அன் தஹ்யவு ஃபலா தமூது, மூமினே உனக்கு நிரந்தரமான வாழ்க்கை, மௌத்தே கிடையாதுன்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ். மேலும் அல்லாஹ் சொல்வான், வ இன்னலக்கும் அன் தஸ்ஹு வலா தஸ்திமு, மூமினே உனக்கு இங்கு ஆரோக்கியமான வாழ்க்கை, நோயே கிடையாது. என்ன வேணாலும் மட்டன் சாப்பிடு, சிக்கன் சாப்பிடு, தந்தூரி சாப்பிடு, பிரியாணி சாப்பிடு, என்ன வேணாலும் அடிச்சு நொறுக்கு. நோ பிபி, நோ சுகர், நோ கொலஸ்ட்ரால், நோ டென்ஷன், எதுவுமே பிரச்சனை கிடையாது. என்ன கேஸ்ட்ரிக் ஆகுமே, செமிக்க எதுவுமே பிரச்சனை கிடையாது. எல்லாம் சட்டி சோற சாப்பிட்டாலும் சரி, நல்லா தின்னுட்டாலும் சரி, கடைசியில எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னு அப்படின்னு ஒரு ஏப்பத்தை முடிஞ்சு அப்படின்னு ஒரு ஏப்பத்தை விட்டா அந்த ஏப்பத்திலிருந்து அப்படியே கஸ்தூரி மணக்குங்க. இந்த துன்யால ஏப்பம் விட்டா பக்கத்தில் நிற்க முடியாது, நெட்டி வச்சு ஏன்டா ஏப்பத்தை விட்டு. ஆனா அங்க அப்படியே கஸ்தூரி மணக்கும், எல்லாம் சிரிச்சு போயிடும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சிரிச்சுட்டு விஷயத்தை விட்டுறாதீங்க, வாங்க, இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. என்னம்மா சொன்ன? என்ன வேணாலும் சாப்பிடலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம் பாட்டி, கவலையப்படாதீங்க, விட்டு விலாசலாம். அல்லாஹு தஆலா அவ்வளவு கொடுப்பான், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். பறவை வலஹ்மி தைரி மிம்மா யஷ்தஹூன் வஃபாகிஹத்தி மிம்மா யத்தஹய்யரூன் வலஹ்மி தைரி மிம்மா யஷ்தஹூன். என்ன பழம் வேணும்? மாம்பழம் வேணுமா, ஆப்பிள் வேணுமா, வாழைப்பழம் வேணுமா, பலாப்பழம் வேணுமா, அன்னாசி பழம் வேணுமா, எல்லாம் உனக்கு வகை வகையா. அவ்வளவுதான். எல்லாம் நீங்க எல்லாம் அறுக்க வேணாம், பறிக்க வேணாம். வகுதூஃபுஹா தானியா, எல்லாம் அப்படியே தொங்கும், பார்த்தோன்னு அப்படியே கரெக்டா கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி உங்க தட்டுல உங்களுக்கு முன்னாடி வந்துடும். அவ்வளவுதான். அதை எடுத்துட்டு வர்றதுக்கே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பணியாளர்கள், அந்த அழகான குழந்தைகள் இருப்பாங்க, எடுத்துட்டு வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு சர்வீஸ் அங்க, எல்லாம் 5 ஸ்டார் சர்வீஸ் தாங்க. எப்படி? எல்லாம் ஹை குவாலிட்டி 5 ஸ்டார் சர்வீஸ். ஆனா நோ பில், என்ன, நோ சார்ஜ், எல்லாம் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ, அப்சல்யூட்லி ஃப்ரீங்க. அல்லாஹ் அக்பர். சரி, அப்ப எல்லாம் சாப்பிட்டாலும் கடைசியில் என்ன கிடையாது. இப்ப ஆசையா இருக்கு, என்ன பாரு, மாம்பழம் சாப்பிடலாமா, கொஞ்சம் வீட்டில் செஞ்சிருக்கிற பாயசம் சாப்பிடலாமான்னு. ஆனா டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, ஏய் சுகர் சாப்பிடாத, 250 தாண்டி இருக்கு. அப்படியே பார்த்தோன்னே பயம் வந்துருது, ஏ வானாங்கன்னு சொல்லிட்டு. அங்க அப்படிலாம் கிடையாது, எல்லாம் அன்லிமிட்டட், என்ன வேணாலும் சாப்பிட்டுக்க, முடிஞ்சு போச்சு. நோய் இல்லாத வாழ்க்கை முடிஞ்சுச்சா? வேற என்ன இருக்கு இன்னும்? அடுத்து என்ன இருக்கு? 3 முடிஞ்சா? 4வது அல்லாஹ் சொல்றான், டேய் முஃமினே வ இன்னலக்கும் அன் தன்அமு ஃபலா தபஅசு, உனக்கு இந்த சொர்க்கத்துல நேமத்தை அதிகமாகி கொண்டே இருக்கும். உனக்கு இந்த சொர்க்கத்துல உனக்கு சந்தோஷம் தான், நேமத்தை அதிகமாயிட்டே இருக்கும், உன் நேமத்து குறையாதும் அல்லாஹ் தஆலா. எப்படி? இந்த சொர்க்கத்துல எப்படின்னு சொன்னா, அங்க போயிட்டா அப்படியே நேமத்தை அடுத்து டெவலப் ஆயிட்டே இருக்கும், குறைய மாட்டீங்க, அந்த ஸ்டேஜ்லயும் இருக்க மாட்டீங்க, அவ்வளவு நேமத்துகள் அதிகமாகி கொண்டே இருக்கும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்தை வச்சிருக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்வான், வ இன்னலக்கும் அன் தஃப்ரஹு வலா தஹஸனு, அங்கே உங்களுக்கு எப்போதும் சந்தோஷம் தான், கவலையே கிடையாது. சுப்ஹானல்லாஹ். இந்த 5 எவ்வளவு பெருசுங்க. என்னமா 5? என்ன? மௌத் இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை, வயோதிகம் இல்லாத வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை, நேமத்துகள் குறையாத வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில சொர்க்கவாசி சந்தோஷமா இருக்கும் பொழுது அல்லாஹ் கூப்பிடுவான், டேய் வாடான்னு சொல்லிட்டு. இவனுக்கு கொஞ்சம் இடையில பயம் வேற இருக்கு, என்ன திடீர்னு அல்லாஹ் கூப்பிடுறானேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்பான், ஆர் யூ ஹாப்பி அப்படிமா, எல்லாம் சந்தோஷமா இருக்கியான்னு கேட்பான். பாருங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சர்வீஸை பாருங்க, ரஹ்மான் எவ்வளவு பெரிய ரஹ்மான். இந்த முடிஞ்சிச்சு, அவர் வந்துட்டார் சீட்டு கொடுக்கறதுக்கு. என்னாச்சு? யா அல்லாஹ் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லுவான்.
எப்படி ரொம்ப ஹாப்பியா, யா அல்லாஹ் எப்படிரா நான் ஹாப்பி இல்லாம இருக்கிறது, நரகத்திலிருந்து பாதுகாத்து என்னை கொண்டாந்து சொர்க்கத்தில் கொடுத்து இந்த பக்கீருக்கு ராஜ வாழ்க்கை கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், டே நான் இன்னொரு சந்தோஷம் வச்சிருக்கிறேம்மா. என்ன செய்வா? நான் இன்னொரு சந்தோஷம் வச்சிருக்கேன். முஸ்லீமுடைய அறிவிப்பு. அல்லாஹ்ட்ட கேட்பான், அல்லாஹ் அப்படியா, இன்னொரு சந்தோஷம் இருக்கா, என்னன்னு கேட்பான். அல்லாஹ் சொல்லுவான், ஐ அம் ஹாப்பி வித் யூ அப்படின்றான். நான் அல்யௌம ஹலல்து அலைக்கும் ரிதாயி, எனது பொருத்தத்தை உன் மீது இறக்கி விட்டேன், இனிமே நான் கோமே பட மாட்டேம்மா. அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தம் கிடைச்சவன எல்லாத்தையும் மறந்துடுவான். அந்த பொருத்தம் அவ்வளவு பெருசா வருதுவானு மினல்லாஹி அக்பர். அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவ்வளவு பெருசு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சவன அல்லாஹ் கூப்பிடுவான், டேய் இன்னும் ஹாப்பியா இருக்கே, என்ன வேணுமான்னு சொல்லிட்டு, யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், பார்த்துக்க என் முகத்தை அப்படிமா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எந்த ரப்பை பார்க்காமல் வணங்கி கொண்டிருந்தோமோ அந்த ரப்புடைய திருமுகத்தை உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, செழிப்பான முகங்கள் அந்த ரஹ்மானின் திருமுகத்தை பார்க்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த நெருக்கடியும் இல்லாமல் உங்களது ரப்பை சொர்க்கத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று. ஆகவே அன்பிற்குரிய சகோதரிகளே, அந்த சொர்க்கத்துக்காக இந்த துன்யால நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும், அமல் செய்யணும், கட்டுப்பாடாக இருக்கணும், அல்லாஹ்வுடைய தீனை படிக்கணும், படித்த தீன்படி அமல் செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தீனை கற்பதற்கும் கற்றபடி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சி மிக்க சொர்க்க வாழ்க்கையை அடைவதற்கும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.